அவங்களுக்கு இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களே அதிமுக இல்லைன்ட்டாங்க அவர் எடப்பாடி. அடுத்து எடப்பாடிக்கு இங்கே இடம் இல்லைன்றதை தாவேக்கா 5ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இவங்க ஏன் நேரடி பேச்சுவார்த்தை தாவேக்கா கூட பேச்சுவார்த்தையை ஓபிஎஸ் அணியும் வைத்திலிங்க அணியும் ஏன் முன்னெடுக்க மாட்டாங்க? டிடிவி சாரை ஏன் முன்னெடுக்க மாட்டாங்க? ஆணி தெரியுமா நான் எந்த அக்ரிமெண்ட்டில் வேணாலும் கையெழுத்து போடுறேன். ஒரு காலமும் வைத்திலிங்கம் அண்ணன் சார் அவர் வந்து இயக்கத்தையோட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸை கட் பண்ணிட்டு வைத்திலிங்கத்தை வர சொல்கிறாங்க தனியாக. இவர் வந்தால் ஓபிஎஸோட தான் நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு இவர் வர. அவருக்கு வந்து ஒரே ஒரு அஜெண்டா தான், எடப்பாடியோட அதிமுக மீண்டும் அரியணையில் ஏறக்கூடாது, எடப்பாடி தலைமையில் ஆட்சி வரக்கூடாது. இதே டைலாக் டெலிவரி தானங்க சொன்னார். அப்போ 2021 எத்தனையோ மாவட்டத்தில் வெற்றி பெறல என்ன பண்ணார்? கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறல என்ன பண்ணார் தளபதி ஸ்டாலின்? இதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது அவங்க சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். அது ஐயா கலைஞர் சொன்னால் அது பொருத்தம். எனக்கு தளபதி ஸ்டாலின் வந்து அப்படி ரொம்ப போல சுற்றி பண்ணியாட்டினார். இவர் உதயநிதி பணி ஆற்றவே இல்லையே, ஏந்துக்கவே மாட்டுறாரு. முதல்ல ஏந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு வரது 1 மணி 2 மணிக்கு வராரு, திரும்ப 4-5 மணிக்கு போய் தூங்க போயிடுறாரு, அதோடு வரமாட்டாரு. இவர் எங்கே பணி ஆட்டுறாரு? ஆனால் முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்களே, துணை முதல்வர் ஆகிறது முதல்வர் குடும்பம் வந்து அழுத்தம் கொடுக்குது. அதுதான் காரணம். 75 வயசு ஆயிடுச்சு, பையனை விட்டு கொடுக்குன்னு கேட்குறது. படுக்கேவலமாக இருக்குது. ஒருத்தவங்க பூத்து இதை கரெக்டாக செக் பண்ணி எழுதுனா வாட்டக்காக சரி பார்க்கல, எதுவுமே பண்ணலைங்க. ஒரு மாவட்ட செயலர் கூட இதில் வந்து பாரபட்சமே இல்லை. எடப்பாடியே போல முடியாது, நான் எவனும் மதிக்க மாட்டான, மதிக்கத்தக்க தலைவராக நீ இல்லை. அதை நீ பொதுக்குழு பண்ணாந்து 5ஆம் தேதி என்ன சொல்கிறேன் தெரியுமா? கூட்டணி பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னையா பார்த்து நீ 2021 2024 என்னையா கூட்டணி பற்றி பார்த்த? 2019 என்னையா கூட்டணி வச்சு ஜெயிச்சு நீ ஒருத்தவங்களும் கேட்க மாட்டான். இதே வேலையா சொன்னேன் 2024 நான் பார்த்துக்கிறேன் கோட்டையை விட்டு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ ஓபிஎஸ் அணியில இருந்து மனோஜ் பாண்டியன் திமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விக்கெட், அதாவது ஓபிஎஸ் டீம்ல இருந்து வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் ஐக்கியமாக போகிறார் அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா எப்படி பாக்குறீங்க? கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் அண்ணன் வைத்திலிங்கம் போக மாட்டார். ஓபிஎஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் வைத்திலிங்கம் போக மாட்டார். அது ஒரிஜினல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னேற்ற. ஒரு காலமும் அதிமுக அவர் துரோகம் பண்ண மாட்டார். இந்த இயக்கத்தின் இரும்பு மனிதர் என்று நாங்கள் போற்றக்கூடியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்லக்கூடியவர். அவர் சற்று முன்கூட அவர்கிட்ட கேட்டோம், அதுக்கான வாய்ப்பு ஒரு துளி இல்லை தம்பின்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களே அதிமுக இல்லைன்ட்டாங்க அவர் எடப்பாடி. அடுத்து எடப்பாடிக்கு இங்கே இடம் இல்லைன்றதை தாவேக்கா 5ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இவங்க ஏன் நேரடி பேச்சுவார்த்தை தாவேக்கா கூட பேச்சுவார்த்தையை ஓபிஎஸ் அணியும் வைத்திலிங்க அணியும் ஏன் முன்னெடுக்க மாட்டாங்க? டிடிவி சாரை ஏன் முன்னெடுக்க மாட்டாங்க? தொண்டை இப்போ தாவேக்காவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை போகிறதுக்கு தயாராகிட்டான். ஏன்னா எடப்பாடி நம்பி பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி இருந்தால் தொடர் தோல்வி தான் சந்திக்கணும். அது இல்லாமல் கட்சிக்காரனே விலக்கி வைக்கக்கூடிய ஒரு தலைவனை இங்கே முதல் முறையாக இந்த உலகத்திலே பார்க்குறது இங்கே எடப்பாடியை தான். அதனால் இனிமேல் இந்த ஆள் தலைமைக்கான வாய்ப்பே தமிழ்நாட்டில் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டான். ஆனால் ஏன் தாவேக்காக்கு போகாமல் நிற்கிறான்னா, அங்கே மதில் சேவர் மாதிரி அங்கே புச்சியானது நிற்கிறாரு. எங்கள் ரசிகர்களுக்கு தான் இடம், எங்கள் ரசிகர்களுக்கு தான் இடம்னு. அங்கே வந்து இப்போது தேமுதிகவில் போய் பட்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தார், மாப்பா பாண்டியன் எல்லாம் போய் இருந்தாங்க. அங்கே இருந்ததுனால இவங்கெல்லாம் பெரிய தலைவர்லாம் அங்கே இருந்ததுனால நம்மளை நம்பி போனானுங்க, அதிமுக விட்டு திமுக விட்டு. ஆனால் இப்போ ஏன் தாவேக்காவுக்கு போக மாட்டோம்? அரசியல் கட்சியாக போக மாட்டோம். எல்லாம் ரசிகர்களாக இருக்கிறாங்களே தவிர அரசியல் கட்சியிலேருந்து அரசியல் தலைவர் போக மாட்டாங்க. இங்கே ஒரு 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அங்கே இருந்தால் தான் அவரை நம்பி இங்கேருந்து போவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் பண்டுட்டியார், செங்கோட்டையன் அண்ணன், ஓபிஎஸ், டிடிவி, இது மாதிரி ஒரு கூட்டணியோ இல்லை நேரடிய கட்சியிலையோ இருந்தால் இப்போ உடனே உடஞ்சிரும், இது சரிஞ்சிடும். அப்படியே அதிமுகவோட கோட்டைன்ற எடப்பாடி தலைமையில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே போயிடுவான். அங்கே ஒரு தாவேக்கா விஜய் செய்ய வேண்டியது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர்களை இந்த பக்கம் அவர் இழுக்கணும். அவருடைய இயக்கத்துக்கு தாவேக்காக்கு இழுத்தாதான், அதிமுகலேருந்து இழுத்தாதான் அவர் சர்வே பண்ண முடியும். அவர் நினைக்கிற பொதுக்குழு ஏற்றுனாங்கல்ல, இவர் தான் முதல்வர் வேட்பாளர், இவர் முதல்வராக வேணும்னா இங்கேருந்து ஒரு பட்டாளம் போனோம், திமுகலேருந்து ஒரு பட்டாளம் போனால் தான், திருமாவளவன் கட்சியில் ஒரு குரூப் அடுத்தெல்லாம், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே போனால் தான் அவர்கள் நம்பி தொண்டர்கள் சீறி பாய்வார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இதுல வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ நீங்க வந்து புஷி ஆனந்த் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதை உணர தவறுகிறாரா, அல்லது வந்து இவங்க ஓபிஎஸ் அணி டிடிவி அணி அங்க செல்ல தயங்குகிறார்களா, எப்படி எடுத்துக்கிறது? விஜய் அவர்கள் முன்னெடுப்பதில் தாமதப்படுத்துகிறார். அவர் வந்து அவரை சுற்றி திரும்ப ஒரு வேலையை போட்டு, ஏற்கனவே நடிகர்களுக்கும் பொது வாழ்வுக்கும் சம்மந்தமே இருக்காது. பொது வாழ்வுக்கு வந்து நடிகர்கள் வரும்போது அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 100 அடி தள்ளி தான் இருப்பாங்க, மக்களோட இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவர் யாரானா புரட்சி தலைவர் தவிர வேறு யாருமே இல்லை. ஏன்னா மக்களோட கருத்து என்ன, இவர் ஏன் டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வரணும், கட்சி நடத்தணும், அதில் வெறும் உங்கள் ரசிகரை மட்டும் வச்சு நாளைக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது. அவங்கள வச்சு கண்டக்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வேட்பாளரே வேலைக்கு வாங்கி போயிடும் திமுக. களம் காண முடியாது, தேர்தல் என்ற களம் காண முடியாது. அதுக்கு கொஞ்சம் அரசியல்வாதிகளும் வேணும். அப்படிப்பட்ட நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து செங்கோட்டையான், பண்ருட்டி ராமச்சந்திரன் நேர்மையானவர்களை கொஞ்சம் அழைத்து செல்ல வேண்டும். வள்ளியை வந்து ஏன்னா அவர் பல்லாக்கில் போகணும்னு முடிவு பண்ணிட்டார். தூக்கின்னு போகிறவங்களை அவர் தானே செலக்ட் பண்ணணும். யார் யார் என்ன தூக்கின்னு போகணுன்றது அதை தளபதி விஜய் ஏன் செலக்ட் பண்ண மாட்டார்? இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் கூட திமுகவில் ஐக்கியமாகி விடுவார், ஆனா வைத்தியலிங்கம் அவர்கள் செல்ல மாட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை தெரியுமா? நான் எந்த அக்ரிமெண்ட்ல வேணாலும் கையெழுத்து போடுறேன். ஒரு காலம் வைத்தியலிங்கம் அண்ணன் சார் அவர் வந்து இயக்கத்தையோட சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ ஓபிஎஸ் கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருக்கு. அப்போ வைத்தியலிங்கம் என்னதான் முடிவெடுப்பாரு? ஏன்னா அதிமுக பக்கம் போக முடியாது, திமுக பக்கம் போக மாட்டாங்க, தாவேகா சைடும் வந்து இவங்க செல்வதற்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. இல்லை அதிமுக பக்கம் போக மாட்டான்னு எதை வச்சு சொல்றீங்க? இல்ல அதிமுகவால இப்போ ஓபிஎஸ் நாங்க உள்ள எடுக்க மாட்டோம். எடப்பாடி வந்து வைத்தியலிங்கம் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காரு, 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் கட் பண்ணி விட்டு வைத்தியலிங்கம் அணி இபிஎஸ் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு அவங்க சொல்றாங்க. ஓபிஎஸ் கட் பண்ணிட்டு வைத்தியலிங்கத்தை வர சொல்றாங்க தனியா. இவர் வந்தா ஓபிஎஸ் தான் நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு இவர் அட முடிகிறார். அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியாரும் பிடிவாதமா இருக்காங்க ஓபிஎஸ் உள்ள எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பெரிய அளவில் அரசியல் செய்யாம தான் இருந்துட்டு இருக்காங்க. தாவேகா சைடும் எதுவுமே பேசல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, காலமாக அதிமுகவில் பயணித்த முக்கியமான நபர்கள் திமுகவில் போய் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து மனோஜ் பாண்டியன் போயிருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலமே இல்ல. மனோஜ் பாண்டியன் போனதுக்கு காரணம் வேற. இவங்க அண்ணன் ஓபிஎஸ் வந்து சின்னமாக ஜாதி அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார், சின்னம்மா முக்குலத்தோர் அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்தார். அதில் அவங்களுக்கும் சின்னம்மா குடும்பத்துக்கும் மனோஜ் பாண்டியனுக்கும் அவங்க அப்பா பிஹெச் பாண்டியனுக்கும் ஒத்து வராது அந்த குடும்பம். இவர் ஒரு பக்கமாக போய் இவர் நடுநிலை வகித்த வரைக்கும் அவருடன் இருந்தார். எவ்வளோ சோதனை காலகட்டத்தில் கூட இருந்தார். எடப்பாடியை எதிர்க்க வேண்டும். அதற்கு சரியான இடம் எதிரானா, எடப்பாடி எதற்கு சரியான இடம் எதிரானா, எடப்பாடி முதலமைச்சராக வந்துடக்கூடாது. தென்மண்டலத்தில் அவங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை. பிஹெச் பாண்டியன் குடும்பம் மாதிரி அவங்களுக்கு மனோஜ் பாண்டியன் மாதிரி ஒரு ஆள் அங்கே கிடைக்கல. அதனால் அவங்களுக்கு டிக்கெட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. சீட்டு பர்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அவருக்கு வந்து ஒரே ஒரு அஜெண்டா தான், எடப்பாடியோட அதிமுக மீண்டும் அரியணையில் ஏறக்கூடாது, எடப்பாடி தலைமையில் ஆட்சி வரக்கூடாது. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த தேவர் குரு பூஜையில, தேவர் ஜெயந்தியில சசிகலாவை ஓபிஎஸ் சந்தித்தது தான் மனோஜ் பாண்டியன் வெளியேறி திமுகவில் இணைவதற்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிடிவி சசிகலா வந்து அவர் அந்த ஏற்றுக்கிறது இல்லை. 3 மாதமாகவே இவங்க அந்த பேச்சை முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் 3 மாதமாகவே கொஞ்சம் சற்று விலகி தான் இருந்தார். இப்போ வந்து இப்போ ஓபிஎஸ் கூடாரம் காலியாகி திமுகவில் ஐக்கியமானாலும் இது அதிமுகவுக்கு ஓபிஎஸ்க்கு எல்லாருக்குமே பாதிப்பு தானே? ஏங்க நான் சொல்லாத ஒரு கட்சி அதிமுக ஆட்சிக்கே வராது. இதுக்கு மேலே என்னங்க பெரிய பாதிப்பு? இப்போயே பெரிய பாதிப்புங்க. தொடர் தோல்வி, 12 தேர்தல் தோல்வி, 2 தேர்தல் நம்ம பாய்காட் பண்ணிட்டாங்க, நிற்கிறதுக்கே ஆள் இல்லை. சேலம் தொகுதியில் கேண்டிடேட்டே இல்லை. எங்கே சேலம் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட் இல்லை. தூத்துக்குடியில் யாரை நிற்க வச்சாங்க? இங்கே இருக்கிற புத்தூர் கை போனோம் கால் போனவங்களாம் கட்டு போட்டுங்கிறான் ஒருத்தர் பிளாட்பாத்தில் உட்காந்துட்டு. அவனை எடுத்து அக்கா வளர்மதி இது அக்கா கனிமொழிக்கு எதிராக ஒரு பெரிய ஜாம்பவனை நிறுத்தி தோக்கடிக்கணுமா இல்லையா கலைஞர்? அங்கே எதுவும் இங்கேருந்து ஒருத்தர் சென்னையிலேருந்து அங்கே இறக்குமதி பண்ணி கேண்டிடேட்டாக போகிறோம். அவன் ஆளே காணும், எலெக்ஷனே வேலை செய்யல. புத்தூர் கட்டு போடுறோம். போனீங்கன்னா வடபழனி சிக்னல் லெஃப்ட் சைடில் இருக்கும், வடபழனி முன்னாடி சிக்னல். இப்போ நீங்கள் அதிமுக வெற்றி பெறாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா 2026 தேர்தலில் உங்கள் தொகுதியில் வெற்றி பெறலைன்னா உங்களுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதே டைலாக் டெலிவரி தானங்க சொன்னார். அப்போ 2021 எத்தனையோ மாவட்டத்தில் வெற்றி பெறல, என்ன பண்ணார்? கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறல, என்ன பண்ணார் தளபதி ஸ்டாலின்? இதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது அவங்க சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். அது மக்கள் ஓட்டு போகிறது யார்? அவனுக்கு சரியாக பேச தெரியல. தலைவரே இது எங்கள் கையில் இல்லை, மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணி தான் மீண்டும் வர போகிறீங்க, மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணலன்னா மீண்டும் வர போகிறதில்ல. இதில் 2மே எங்கள் கையில் இல்லை. எங்கள் கையில் இல்லாத விஷயத்த நீங்கள் எதுக்கு எங்கள் கையில் சொல்கிறேன்னு திருப்பி எந்த தொண்டனும் தலைமையை பார்த்து கை நீட்ட முடியல. அதனால் மூடின்னு கம்முனுக்குறான். ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், இன்றைக்கி தேதியில் தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி பெற்றோம். 2026 நின்னா வெற்றி பெறுமான்னு கேட்டால் அது தெரியாது. அவங்களுக்கு வந்து 2025க்குள்ளே தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா
நடத்தினாங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தேர்தல் வரைக்கும் எதிர்கட்சி எங்கேயுமே ஒருங்கிணைக்கல, செயல்படலை. இன்றைக்கி அவங்க வந்து அட்வான்ஸாக ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் நடத்தணும். யார்? தளபதி ஸ்டாலினுக்கு நாங்கள் வேண்டுகோள் என்ன சொன்னால், நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சோன்னா முதல்ல இன்றைக்கே ராஜினாமா பண்ணிட்டு கவர்னர்கிட்ட இதை கொடுத்துட்டு 2025-30 நாள் டைம் இன்னும் இருக்குது, அதுக்குள்ளே எலெக்ஷன் நடத்த ட்ரை பண்ணுங்களேன். ஜனவரிக்குள்ளே, அட்லீஸ்ட் ஜனவரிக்குள்ளே நடத்துங்க. எதிர்கட்சி ஒற்றுமையாக இல்லை, எதிர்கட்சி பலமாக இல்லை, எதிர்கட்சி ஆர்கனைஸ்டாக இல்லைன்னும் போது இந்த தருணத்தை முதலமைச்சர் வந்து எப்படி சந்திரபாபு நாயுடு அங்கே முன்கூட்டியே ரிசைன் பண்ணிட்டு போராட்டி நின்னாரோ அது மாதிரி நீங்கள் முன்கூட்டியே நின்னா தான் வெற்றி பெற முடியும். உங்கள் கையில் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி உங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட எந்த இன்றைக்கி தேதியில் பெரிய அதிருப்தி இல்லை. ஆனால் நாளைக்கு மாறும். இப்போ மக்கள் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சா கூட மாற்று யாருக்கு ஓட்டு போனோன்னா இல்லை. விஜய் கிட்ட அந்த ஆளுமை இல்லை. ஒரு கூட்டத்தை ரோட் ஷோவே ஒழுங்காக நடத்த முடியல, ஃபெயிலியரு. 41 உயிர் பறி கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா எப்படி செம்மையாக நடத்துவாரான்ற சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துச்சு. அது இல்லாமல் இந்த துடுக்கா பேசுகிற ஆதவ அர்ஜுனா, இவனுங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஆதவ அர்ஜுனாக்கும் இவன் ஒரு அரசியல் லாட்ரி சீட்டு வியாபாரி. மக்களோட வரி பணத்தை ஏமாற்றி சுரண்டி சாப்பிட்டவனுங்க இவனுக்கு எல்லாம். இவன் மாமனார்லேருந்து இவன் வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வரைக்கும் இவன்லாம் வந்து ஒரு முதல்வரை பார்த்து இப்படி கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்குற அளவுக்கு முதல்வர் அவங்களை விட்டு வைக்கலாமா? மக்கள்கிட்ட வேர்ல்டுக்கு போன முதல்வருக்கு குறையலாமா? அதை சரி பண்ணணும், சீர் பண்ணணும் முதல்வர் அவருக்கு. முதல்வர் இந்த நாயெல்லாம் பேசுது நம்மளை, இது எப்படி நம்ம சரி பண்ணணும், சீர் பண்ணணுன்றத முதல்ல அந்த ஐபிஎஸ் வர்க்கத்தை விட்டு வெளியில் வரணும். கட்சிக்காரன்கிட்ட நெருங்கி பழகணும். கட்சிக்காரனுடைய கருத்தை ஐயா கலைஞர் கேட்ட மாதிரி கேட்டு ஆட்சி பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த கடைசியாக இருக்கிற இந்த 5 மாதம் ஆட்சியாவது அப்படி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4.25 வருஷம் ஆட்சி நீங்கள் இப்படி பண்ணலை. கடைசியாக 5 மாதம் ஆட்சியாவது கட்சிக்காரனை மிரட்டுறதை விட்டு அன்பாக பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்கி வெற்றி பெறத்துக்கான வகையை பாருங்கள். எல்லா இடத்துலையும் மந்திரிங்க மிரட்டுறான், இந்த பக்கம் நீங்கள் மிரட்டுறீங்க, இந்த பக்கம் உங்கள் சபரீசன் மிரட்டுறாரு, இந்த பக்கம் புள்ள மிரட்டுறாருன்னா பிள்ளைக்கு நன்றி. அப்பாவும் பிள்ளையும் மாற்றி நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அவர் ஏந்து வரதே 11 மணிக்கு மேலே தான் ஏந்து வரார் துணை முதல்வர். அவர் என்ன அப்பாவுக்கு உதவியாக இருந்துட்டார் சொல்லுங்கள்? ஆனால் அந்த திருக்குறளை பழமொழி காண்பித்து தந்தைக்கு மகன் ஆற்றும் கடமை போல அந்த திருக்குறளை போல துணை முதல்வர் வந்து எனக்கு துணையா இருக்கார் அப்படின்னு ஐயா கலைஞர் சொன்னா அது பொருத்தம். எனக்கு தளபதி ஸ்டாலின் வந்து அப்படி தேனி போல பம்பரம் போல சுற்றி பணியாற்றினார். இவர் உதயநிதி பணி ஆற்றவே இல்லையே, ஏந்துக்கவே மாட்டுறாரு. முதல்ல திரும்ப 6 மணிக்குள்ள ஏந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு வரதே 1 மணி 2 மணிக்கு வராரு. திரும்ப 4-5 மணிக்கு போய் தூங்க போயிடுறாரு. அதோட வரமாட்டுறாரு. இவர் எங்க பணி ஆட்டுறாரு? ஆனா முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்களே. எனக்கு அதுதான் அதான் முதல்வர் அடுத்து துணை முதல்வர் ஆகத்து முதல்வர் குடும்பம் வந்து அழுத்தம் கொடுக்குது. அதுதான் காரணம். 75 வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு விட்டு கொடுன்னு கேட்குது அந்த அம்மா. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தேர்தலை முன்கூட்டியே நடத்தினால் இந்த ஆண்டுக்குள்ள அல்லது ஜனவரிக்குள்ள நடத்தினா திமுக வந்து பெரிய இமாலய வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற கருத்துக்கள் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற 200 சீட்டு பதில் சொன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 180 தொகுதி வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் மே மாதம் தேர்தல்னா தான் வெற்றி வாய்ப்பு சந்தேகத்துக்குரியது தான். அதுக்குள்ள எதிர்கட்சிக்கு ஒருங்கிணைப்புவாங்க எப்படியாவது. இப்போ ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் உடனடியாக தேர்தல் நடத்த கவர்னர்கிட்ட போய் ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் உடனே நடத்த சொல்லி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இதை மையமாக வச்சு தான் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை மையப்படுத்தி தான் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. முதல்ல ஆர்பி உதயகுமாருக்கு இந்த இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவன் வந்து கலைராஜனை பிடிச்சி 5 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு போனவன். யாரு? 5 லட்சம் லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கினான். மாடவரடியில் இருக்கும். இந்த இயக்கத்துக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தரப்படுது. அவன் வந்து நிற்க கூட மாட்டான் எங்கள் எதிர்க்க. அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து கேட்காதீங்க. அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அரசியல் விபச்சாரி அவன். ஆர்பி உதயகுமார் வந்து அம்மாவுக்கு சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் வரணும்னு செருப்பு போகாமல் உருண்டு பிறண்டுலாம் வருவான். அப்புறம் இப்போ எடப்பாடி மாதிரி அதாவது அவர் அரசியல் விபச்சாரி எப்படி சொல்லுவான்? இதை விட கேவலமான வார்த்தை எனக்கு தெரியல. அவன் அப்படிப்பட்ட ஆள் அவன். இல்லை, இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை அமைதியாக இருங்க அப்படின்னா தலைமைக்கு எதிராக தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான வெளியே வருவாங்க. தலைமைக்கு எதிராக இப்போ அங்கே கொந்தளிச்சிருக்கான். 2 கோடி பேர் தொண்டர்கள் நீங்கள் எங்கள் இயக்கத்தில் இருக்கிறாருன்றீங்க. 88 லட்சம் பேர் தானே ஓட்டே போட்டிருக்கான் பொதுமக்களோடு சேர்த்து. அப்போ 40 லட்சம் பேருக்கு ஒன்று ஓட்டு போடலையே. பொதுமக்களோட 50% போட்டிருப்பான்ல அதிமுக. தொண்டர்களே அதிமுக ஓட்டு போடாத ஒரு வினோதமான செயல் இப்போ நடந்திருக்கு. தொண்டர்கள் வெறுத்து போயிட்டாங்க. அது எல்லாம் வெறுப்புங்க எடப்பாடி மேலே. எடப்பாடியாக இந்த உணர்வே மறுக்கிறாருன்னு தான் எங்களுக்கு புரியவே இல்லைங்க. எடப்பாடி மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கோபமும் கிடையாது. இந்த இயக்கத்தை வீழ்ச்சியை நோக்கி அவர் லகான செலுத்துறாருன்றது தான் வருத்தம். இந்த இயக்கத்தை மீண்டும் அம்மாவும் தோல்வி பெற்றிருக்காங்க. ஆனால் கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் கீழே விழுந்ததே தெரியாமல் ஒடுவே தெரியாமல் எழுந்து நின்றுடுவாங்க. இந்த ஆள் கீழே விழுந்தால் ஏந்துக்கவே மாட்டார். 2016 ஏந்துக்கவே இல்லை.
தொடர் ரயில் மாதிரி, தொடர் வண்டி மாதிரி தொடர் தோல்வி. அவர் தொகுதியில் தோல்வி, அவர் வார்டில் தோல்வி. சேர்மன் எடப்பாடி சேர்மன் திமுக, வார்டு கவுன்சிலர் ரோட்டில் 250 ஓட்டு தான். அது அந்த கூட இவரால் வாங்க முடியல. சேலம் மாவட்டத்தில் எம்பி தொகுதியில் படுதோல்வி. சேலம் அவரோட தொகுதி தானே. முதலமைச்சராக இருக்கும்போது 2019 தோல்வி. ஒரு முதலமைச்சர் தன் தொகுதியை தக்க வச்சுக்கணுமா இல்லையா? பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்றம் வச்சுக்கணுமா இல்லையா? தொடர் தோல்வி. அந்த சேலம் தொகுதிக்கு அதிமுக பேர் கூட தெரிய மாட்டுது. யாரை வேட்பாளர்? ஒரு கான்ட்ராக்டுக்கார வேட்பாளர். இங்கே ஆடல அரசு, ஆடல அசோக்குமார், யாரோ ஒருத்தர் ஈரோட்டில் வேட்பாளர் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு பஞ்சம் ஏற்படுதுன்னா அது எடப்பாடி தலைமையிலான 2024 தேர்தலில் தாங்க. அதிமுக சொட்டையை கீச்சு போன தலைமையகத்தில் நீ அது எம்பி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், இந்த முறை சீட்டு கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்க. இப்படி ஒரு படு கேவலமான நிலைமை அதிமுகவுக்கு இந்த சோதனை வந்ததே இல்லைங்க. இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பார், இந்த மாவட்ட செயலாளர்களை மாற்றுவார்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க. ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேரை தவிர. அம்மா வந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு 25% பழைய ஆளை வச்சுட்டு 75% வேட்பாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் முதல்ல மாற்றிடுவாங்க ரேண்டமாக. அப்போ தானே மற்றவனுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். இவன் இருக்கிற படிப்பாகவும் போய் தொழில் அடுத்து உற்சாகமாக வேலை செய்வான். அந்த டெக்னிக், அடிப்படை டெக்னிக் கூட அம்மா கையில் புரட்சி தலைவர் இந்த டெக்னிக் கூட இல்லைங்க. பழைய ஆள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் 25% சீட் தருவாங்க, மிச்சம் 75% புது மூலம் தான். அதான் அதிமுகவோட வளர்ச்சி. திமுகவோட வளர்ச்சி எப்படி மைனஸுக்கு, அதிமுக வளர்ச்சி ப்ளஸுக்கு இருந்த இந்த கோடு எதிரானா, பார்கோடு எதிரானா அதுதான். என்னது, அதிமுக யார் போய் சேர்ந்தாலும் புது வரவு இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். திமுக அம்மா நோய்வாய்ப்பட்டு அப்போல இருக்கிறாங்க. ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் இடைத்தேர்தல் நினைக்கிறேன். அந்த தேர்தலில் அம்மா கையெழுத்து போட முடியாதுன்னு கைரேகை வைக்கிறாங்க. அந்த கைரேகையே போலியானதுன்னு சொல்லி அம்மா அனைத்து இந்திய அதிமுகவை எதிர்த்து இப்போ கேஸ் போடுறான். யார்? டாக்டர் சரவணன், திமுக எம்எல்ஏ. அவனும் தீர்ந்து வந்து வச்சு நம்ம கட்சி மேலேயும் அம்மா மேலேயும் கேஸ் போட்டு ஒன்று எடுத்துன்னு வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க எடப்பாடி. எவ்வளோ ஒரு கட்சி மேலே ஒரு பிடிமானம் இருக்கும் பாருங்கள் எடப்பாடிக்கு. அம்மா மேலே அம்மாவோட கைரேகை ஒரிஜினல் கைரேகையே தப்பு போலின்னு சொல்லி கேஸ் போட்டவனுக்கு இப்போ முக்கியத்துவம் மதுரையில். எப்படி இந்த கட்சி வளர்க்கணும்? அப்படி இந்த கட்சிக்கு ஆளே இல்லையா? அவனை கூட்டம் வச்சுட்டா மொத்தமாக. திமுக என்னன்னா அதிமுக காரன் தான் கரெக்டுன்னு சொல்லி இங்கேருந்து கூட்டு போகிறான். இவர் அங்கேருந்து ஒருத்தனை கூட்டு வந்து வச்சுக்கிறார் டாக்டர் சரவணன். பார்த்துருப்பீங்க நீங்களும். அதிமுக படு கேவலமாக இருக்குது. ஒருத்தவங்க பூத்து இதை கரெக்டாக செக் பண்ணி எழுதலை, வாட்டர் காங்கலத்தில் சரி பார்க்கல, எதுவுமே பண்ணலைங்க. ஒரு மாவட்ட செயலர் கூட இதில் பாரபட்சமே இல்லை. எடப்பாடியே போல முடியாது. நான் எவ்வளோ மதிக்க மாட்டேன், மதிக்கத்தக்க தலைவராக நீ இல்லை. அதை நீ முதல்ல உணரு. உன் உயரம் உனக்கு, ஐயா கலைஞர் சொல்கிற மாதிரி உன் உயரம் உனக்கு தெரியல, புரியல. நீ எப்படி உட்காந்து ஆட்சி எடுத்து மீண்டும் வருவேன்? பகல் கனவு காணுறியா நீ மீழ்ச்சிட்டு? எப்படி அதில் வர பொதுக்குழு இப்போ நடந்தது 5ஆம் தேதி பொதுக்குழுவில் என்ன சொல்கிறேன் தெரியுமா? கூட்டணி பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னையா பார்த்த நீ 2021? 2024 என்னையா கூட்டணி பற்றி பார்த்தேன்? 2019 என்னையா கூட்டணி வச்சு ஜெயிச்சு? நீ ஒருத்தவங்களும் கேட்க மாட்டான். இதே வேலையா சொன்னேன் 2024 நான் பார்த்துக்கிறேன். கோட்டையை விட்டு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையா நீ? போன வாட்டி அது 19 ஒரு தொகுதி ஜெயிச்சார் ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத். நீ இப்போ அதையும் கோட்டை விட்டு நிற்கிற. உன்னை நம்பி நாங்கள் எப்படியா கட்சி நடத்துறது அப்படின்னு ஒருத்தனாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாணவர் ரோசஸ் இந்த சிவி சும்மாவே குதிப்பான் 3 அடி இருந்துக்குன்னு. அவன் உயரமே 3 அடி தான். ஏன் இந்த வாட்டி குதிக்கல அவர்? ஏன்னா அது அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு கிட்டேருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு போனதா வாய் திறக்கல. எல்லாரும் சேர்ந்து கொம்பு சீவி விட்டு செங்கோட்டையை பள்ளி கொடுத்தீங்களே. சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எல்லா மணியும் சேர்ந்தனா மணி அடிச்சு காலி பண்ணி அந்தால ஒழுங்காக நிற்கல மூத்தத்தில் நோண்டி விட்டு இப்போ எல்லாரும் ஏன்டா பின்னாடி ஒழிஞ்சுன்னுக்கிறீங்க? இவர் நீக்கினார். அந்த 6 பேரையும் தானே நீக்கிருக்கணும். செங்கோட்டையன் அவர்கிட்ட இவங்கெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி செங்கோட்டையன் மட்டுமா சொன்னார்? மிச்சம் 5 பேரை ஏன் நீக்கல? எடப்பாடி நீக்கணுமா இல்லையா? சேலத்தில் இதை சேர்க்கணும்னு சொல்ல அத்தனை பேரும் தானே நீக்கணும். அதெல்லாம் பொது வழியில் சொன்னான்னா நேரடியாக உங்கள் கையில் சொன்னாங்க. விஷயம் ஒன்று தானே, மற்றவங்களை ஏன் நீக்க மாட்டுறாரு? அப்போ இழிச்ச செங்கோட்டையன் தானே உங்களுக்கு? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.